நண்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 209 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 210வது பதிவு, பாடல் எண் 211. இப்போ சென்ற பதிவில் அந்த சந்திர மகாதசையில் சனி புத்தி 19 மாத காலம். அப்போ அந்த காலத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான தீவினைகள் விளையும், அதிலிருந்து எப்படி நாம் பரிகாரம் தேடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த பதிவில் அந்த சந்திர மகாதசையில் புதன் புத்தி, அந்த புதன் புத்தி காலத்தில் சுப பலன்கள் தான் விளையும்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் மிக அழகாக பரிபாசை வார்த்தைகளால் சில நுட்பமான விஷயங்களை கூட இங்கே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். பாலில்லா சந்திரதசை புதனின் புத்தி, பகரும் நாள் மாதம் அது 17ஆமே, கோளில்லா அதன் பலனை கூர்ந்து சொல்வோம், குணமுள்ள மாதர் மனம் மகிழ்ச்சி உண்டாம், நாளில்லா கல்யாணம் நடக்கும் பாரு, நன்றான பாக்கியம் நவ தானியம் சேரும், தேளில்லா சத்துருவை ஜெயிக்கலாகும், தெரிவையர்கள் மோகமுடன் தெளிந்து நிற்பான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்கிறார். இப்போ முதலடியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், பாலில்லா சந்திரதசை புதனின் புத்தி, பகரும் நாள் மாதம் அது 17ஆமேங்கிறார். அப்போ சந்திரதசையில் புதன் புத்திங்கிறது 17 மாதங்கள். இங்கே குறிப்பிடுற போது பாலில்லா சந்திரன் குறிப்பிடுறார். பொதுவாக பான்மதி அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. பான்மதினா பால் போன்ற மதி, பால் போன்ற சந்திரன். இங்கே ஏன் சந்திர பகவானை புலிப்பாணி சித்தர் பாலில்லா சந்திரன் குறிப்பிடுறாருன்னு சொன்னால், இந்த புத பகவான் சந்திரனுடைய புத்திரன் தான். இந்த சந்திரனுக்கும் சந்திர புத்திரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது ஒரு கலங்கமான உறவு. அதனால் பாலில்லா சந்திரன். பாலில்லா சந்திரன்னா களங்கம் உள்ள சந்திரன். வெண்மை நிறத்தில் களங்கம் ஏற்பட்டு போச்சு. சந்திர பகவான் நடத்தின ஒரு வேள்வியில் குரு பகவானுக்கு அழைப்பிதழ் அனுப்புகிறாரு சந்திரன். குரு அன்னைய தேதிக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல, தனது பத்தினி தாராவை அனுப்புகிறார். சந்திர பகவான் நடத்தின அந்த வேள்விக்கு சென்ற தாரா சந்திர பகவானுடைய அந்த ரூப சௌந்தரியத்தில் மயங்கி, இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சந்திர பகவானும் அந்த தாராவினுடைய அழகில் மயங்கி, அதன் மூலமாக பிறந்தவர் புத பகவான், சௌமியன்னு சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் ஜோதிடர்களுக்கு ஆன்மீக அன்பர்களுக்கு புரிகிற வார்த்தையில் பாலில்லா சந்திரன் அப்படிங்கிறது. அடுத்து அந்த காலத்தில் என்ன நன்மை விளையும் அப்படிங்கிறத 2ஆம் அடியில் தொடங்குற போது, கோளில்லா அதன் மனத்தை கூர்ந்து சொல்வோம் அப்படிங்கிறார். கோளில்லா மனம்னு மறுபடியும் ஒரு பரிபாசை வார்த்தையை ஏன் போடுறாருன்னு சொன்னால், அப்போ சந்திர பகவான் அந்த தாராவினுடைய அழகில் மயங்கி நிற்கிற போது, அல்லது குரு பத்தினி தாரா சந்திரனுடைய அழகில் மயங்கி நிற்கிற போது கோள் இல்லை, அது ஒரு களங்கமான உறவாக இருக்கிறத மறுபடியும் சுட்டி காட்டுது. அதனால தான் கோளில்லா அதன் மனத்தைங்கிறார். ஏன்னா மனோகாரகன் சந்திரன், மனம் பேதளித்த இடம் அது. சந்திரன் புதனை பகைக்கிறது இல்லை, ஆனால் புதன் சந்திரனை ஆகாது. பாருங்க, புதனுடைய வீடுகள் 2மே சந்திரனுக்கு நட்பு வீடுகள், மிதுனமும் கன்னியும். ஆனால் புதனுக்கு சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகம் பகை வீடு. புதனுக்கு சந்திரன் மேலே நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அதை இங்கே சூசகமாக சுட்டி காட்டுறாங்க புலிப்பாணி சித்தர். ஆனால் அந்த சந்திரனுடைய திசை மனோகாரகனுடைய திசை நடந்தாலும் சௌமியனாக இருக்க புத பகவான் தான் தர வேண்டிய சுப பலன்களை ஜாதகர்களுக்கு அவனுடைய திசையில் புத்தி நடத்துகிறவனாக இருந்தால் கூட தர தவறுவது இல்லை அப்படிங்கிறதான் அதே அடியில் 2வது வரியாக சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க. குணமுள்ள மாதர் மனம் மகிழ்ச்சி உண்டாங்கிறார். பெண்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு இந்த சந்திர திசையில் புதன் புத்தி நடந்துச்சுன்னா கல்யாணம் ஆகாமல் நீண்ட நாட்களாக தேங்கி கிடக்கிற அந்த கல்யாணம் கூட நிறைவேறும்னு அர்த்தம். மனம்னு 3 சுழி நானா போடுறார். அடுத்து 3ஆவது அடியில் சொல்லும்போதும் சொல்கிறாரு, நாளில்லா கல்யாணம் நடக்கும் பாருங்கிறார். திடீர்னு கூடி வரும் கல்யாணம். பத்திரிக்கை அடித்து ஊர் உறவு முறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் நேரம் இல்லை, பொண்ணை எங்களுக்கு பிடிச்சி போச்சு, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கோயில் குளத்தில் வச்சு தாலி கட்டுவாங்கன்னு அர்த்தம். அவசர கல்யாணம். இன்னும் சில பேர் ஜாதகத்தில் மோசமான தோஷங்கள் இருந்து, தார தோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நாடக காதலில் மயங்கி வாழ்க்கை இழக்கிறவங்க கூட நடக்கலாம். அது அந்த நாளில்லா கல்யாணம்ங்கிறதுல நாம் புரிஞ்சுக்கணும். நாளில்லா கல்யாணம் நடக்கும்பா.
இது தவிர நன்றான பாக்கியம் நவதானியம் சேரும். சந்திர திசையில் புதன் புத்தி நடக்கிற காலத்தில் ஜாதகர்களுக்கு பாக்கியங்கள், பூர்வ ஜென்மாக்களில் செஞ்ச புண்ணிய செயல்களுக்கு உண்டான பாக்கிய பலாபலன்கள், நற்பலன்கள் எல்லாம் கூடி வரும்னு அர்த்தம். அடுத்து இந்த 4வது அடியில் சொல்லும்போது தேளில்லா சத்துருங்கிறார். தேல்னாவே நாம் அடையாளம் தெரிஞ்சுக்க வேண்டியது கொடுக்கும், விஷத்தன்மை வாய்ந்தது, கொட்டும். ஆனால் இந்த சந்திர திசையில் புதன் புத்தி நடக்கிற காலத்தில் இந்த ஜாதகர்களுக்கு ஜென்ம பகைவர்களுக்கு கூட தேள் இருக்காது, அதாவது கொடுக்கு இருக்காதுன்னு அர்த்தம். விஷத்தன்மை போயிடும்னு அர்த்தம், பலம் இழந்துருவான்னு அர்த்தம். அப்போ எதிரிகள் பலம் இழக்கும் போது ஜாதகர்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறார். தேளில்லா சத்துருவை ஜெயிக்கலாகும், தெரிவையர்கள் மோகமுடன் தெளிந்து நிற்பான். ரொம்ப அருமையான வரி இந்த வரி, கடைசி வரி 4வது அடியில் 2வது வரி. தெரிவையர்கள் மோகம், தெரிவையர்கள்ங்கிறது பெண்கள் தான், வாலிப பெண்கள். அந்த பெண்கள் மேலே மோகம் ஏற்படும், ஆனால் தெளிந்து நிற்பான். கவிழ்ந்து வாழ்க்கையை அழிய போகிற சூழ்நிலையில் மனம் தெளிஞ்சுக்குவான்னு அர்த்தம். மோக வலைகளில் வீழாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக தப்பி பிழைச்சிக்குவான்னு அர்த்தம். வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா சந்திரனுடைய திசை மனோகாரகனுடைய திசை, அவனுடைய திசையில் சௌமியன் புத்தி நடத்துகிறான். அதனால் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு மோக வலை வீசப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், சூழல்கள் உருவாகும். ஆனால் அதில் இருந்தாலும் அவன் தப்பி பிழைச்சிருவான். தப்பி பிழைக்கணுங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும், எச்சரிக்கையும் கொடுக்குறார். ஆக மனோகாரகனான சந்திரனுடைய திசையில் புத்திகாரகன், வித்யாகாரகன், கல்வி வித்தைகளுக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட புதனுடைய புத்தி நடக்கிற காலத்தில் சுப பலன்கள் அதிகமாக நடக்கும். பாதிப்புன்னு வந்தால் பெண்களால் பாதிப்படையக்கூடிய சூழல்கள் அவனுக்கு உருவாகும். அதில் இருந்தாலும் அவன் தப்பி பிழைப்பான் அப்படிங்கிறார். ஆனால் ஜாதகத்தில் புதன் மோசமான அம்சங்களில் இருந்தால் அந்த பாதிப்பை வழியாக இழுத்துக்குவான்னு புரிஞ்சுக்கணும். அப்படி சூழல்கள் ஏற்படும் போதெல்லாம் அவன் தன்னுடைய புத்தியை கொண்டு, அவனுடைய ஞானத்தை கொண்டு தப்பி பிழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத இங்கே சூட்சமமாக சுட்டி காட்டியிருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பாடலில் சந்திரமகா திசையில் அந்த கேது புத்தி, அதற்குண்டான மாதங்கள் 7 மாதம், அந்த காலங்களில் என்னென்ன பலன்கள் அந்த ஜாதகனுக்கு நடக்கும் என்பதனை புலிப்பாணி சித்தரினுடைய பாடலை கொண்டு நாம் விளக்குவோம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.